என்ன முடி கொட்டும், மன உளைச்சலுக்கு ஆளாகும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? எனக்கு இல்ல. ஃபேஸ் ஆகுறதே ஒரு சேலஞ்ச் தான் ஃபர்ஸ்ட். ஆனா பொறுத்தளவுல இப்போ வந்து ஐடி வந்து கொஞ்சம் டவுன்ல தான் போய் கொண்டிருக்குது. இப்போ வெளியில் உள்ள அமெரிக்க பொருளாதாரம், அந்த லண்டன் எல்லா இடத்துலையும் பொருளாதார வீழ்ச்சினால ஏன்னா இப்ப ரொம்ப மோசமா இருக்கு நிலைமை. ஸோ வந்து திடீர்னு பக்கத்துல இருக்கவன் காணாம போயிடுறான். இந்த சில இன்டர்ன் பசங்களாம் ரொம்ப ஜாலியா வருவாங்க, அடுத்து நம்ம ஃபுல் டைம் ஆயிடுவோம் அப்படின்ட்டுன்னு. ஆனா வந்துட்டு ஃபுல் டைம் ஆனதான் தெரியும். லைக் வெளியேந்து பார்க்கும்போது நல்லா ஜாலியா இருக்கும், ஆனா உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எல்லாத்துக்கும் என்னன்னு. அந்த வீக்கெண்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ரியாலிட்டி ஆஃப் ஐடி ஜாப்ஸ். ஸோ ஐடி ஜாப்ஸ்ல என்னென்ன லைக் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்க and எப்படி இருக்கு ஐடி ஜாப்ஸ்? வேலை கொடுத்துருவாங்க, எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கான டைமிங் கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல எல்லாமே பண்ணுவாங்க. இனிஷியல்ல ஃப்ரெஷரா உள்ள போகும்போதுலாம் ட்ரைனிங் வந்து நான் வந்து எம்என்சி வழியா வரல. ஸோ எம்என்சினா ஒரு ட்ரைனிங் பத்தி எனக்கு ஐடியா இல்லை. பட் நான் ஸ்டார்ட் அப்ல இருந்து வந்தனால ட்ரைனிங்கும் கொஞ்சம் பீரியட் கம்மியா இருக்கும். பட் வேலையும் அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாவே முடியும். அதுதான் கொஞ்சம் இது. மற்றபடி பேக்கேஜ் எல்லாமே நமக்கு நல்லா தான் தருவாங்க. என்ன முடி கொட்டும், மன உளைச்சலுக்கு ஆளாகும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். இது எல்லாமே தான் நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ரியாலிட்டி ஆஃப் ஐடி ஜாப்ஸ். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு ஐடி ஜாப்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பட் ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே இப்போ புது ஸ்கில்ஸ் நிறைய வந்ததால சர்வே பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் புதுசா வந்திருக்கு and என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்க? இப்போ புதுசா அவங்களுக்கு தெரியும், டீப் சீக்க புது ஏஐ டெக்னாலஜி இருக்கு. அண்ட் மோர் ஓவர் இப்போ கரண்டா ஜாப் ரோல்ஸ் ரொம்ப எடுக்கிறது டேட்டா அனலிஸ்ட், பிசினஸ் அனலிஸ்ட். ஸோ ரொம்ப காம்படிட்டிவா இருக்காது. ரியாலிட்டி ஆஃப் ஐடி ஜாப் எப்படி இருக்கு? வெளியே படத்துலலாம் காட்டுற அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் சம்டைம்ஸ் இருக்கும். அட் சேம் டைம் அதுக்கேற்ற பெனிஃபிட்ஸும் இருக்கும். ஸோ பண்ணாதான் போயிட்டு இருக்குது. ஸோ ரியாலிட்டி ஆஃப் ஐடி ஜாப் எப்படி இருக்கு? ஸ்ட்ரெஸ் லைக் ஒர்க் ப்ரெஷர் எல்லாமே இருக்குதான் செய்யும். பட் சேலரின்னு வந்துட்டா பேக்கேஜ் வைஸ் குட். ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் இருந்தாலும் சேலரி ரொம்ப பார்த்தோன்னா ஹாப்பி ஆயிடும்ல. ஸோ நீங்க என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ப்ரோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஐடி ஃபீல்ட்ல? டெக்னிக்கலா பார்க்கணும்னா அந்த யூஎஸ்ல வந்து நமக்கு சேலஞ்சஸ் இருக்கும். பிசினஸ் டெக்னிக்கலான விஷயமும் இருக்கும், டெக்னிக்கலாவும் இருக்கும். ஸோ மற்றபடி பெருசா எதுவும் சேலஞ்சஸ் இருக்காது. ரியாலிட்டி ஆஃப் ஐடி ஜாப் ப்ரோ எப்படி இருக்கு? ஓகே தான் ப்ரோ, இப்போதைக்கு ஓகே தான். ஸ்டார்டிங் வந்த போஸ்ட் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அந்த ஐடியா எதுவுமே இல்லை. ஒன்ஸ் வந்து நான் வந்து கோர்ஸ் தான் எடுத்தேன். ஒரு டேரக்டா ஒரு மேனேஜர் கோர்ஸ் படிச்சேன். அவர் வந்துட்டு சிம்பிளிஃபையா வந்து இது படிச்சா மட்டும் போதும் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு நீ உனக்கு தெரிஞ்சுக்கும் உனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட், எந்த ஃபீல்ட் இன்ட்ரெஸ்டோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்றீங்க? நான் வந்து ஸ்டார்ட் அப்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ஒர்க்கா. அப்போ வந்து ஸ்டார்ட் அப்ல வந்துட்டு பியூர் அண்ட் பியூர் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ற பெருசா இருக்காது. எல்லாமே நம்ம ஓன்ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ChatGPT நியூவா வருது. ஸோ வந்துட்டு ரொம்ப கஷ்டம் கிடையாது. 2 years பிஃபோர் பாத்தீங்கன்னா என்டையரா வந்து நம்ம ஒர்க் டைமே ரொம்ப எடுத்துக்கும். இப்போ ChatGPT ஏஐல அசிஸ்ட் வந்தோம்னா நம்ம ஜாப் வந்து ஆல்மோஸ்ட் சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. ஸோ இந்த ஏஐ மாடல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஐடி ஜாப்ஸ் உள்ள வரும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மோர் ஹெல்ப்ஃபுல். உள்ள வந்தா நிறைய லைக் ஏர்ன் பண்ணலாம், லைக் ஜாலியா இருக்கலாம். ஸோ வந்து ஐடி ஜாப் போனா நிறைய சேலரி கொடுப்பாங்க, லைஃபே மாறிடும் அப்படிலாம் நினைக்கிறாங்களா? அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? மேபி அதே மோட்டிவ்ல தான் நானும் வந்தேன். பட் ஐடி ஜாப்ல வந்துட்டு என்ன பிரச்சனைனா ஒரு 10 yearsக்கு ஓகே. அந்த நெக்ஸ்ட் 10 years போகும்போது வந்துட்டு பியூர் அண்ட் ஃபுல் ஸ்கில் தான் ஓட்ட முடியும். ஏன்னா 10 years வரைக்கும் நம்மளுக்கு பெருசா மாடிஃபை பண்ண மாட்டாங்க. நம்ம கூட்டமா ஓட்டிடலாம். 10 yearsக்கு அப்புறமா சர்வை பண்றதுக்கு வந்துட்டு பேசிக்கலா நம்ம ஸ்கில்டா இருந்தா மட்டும் தான் ஓட்ட முடியும். ஸோ ரியாலிட்டி ஆஃப் ஐடி ஜாப் எப்படி இருக்கு? நம்ம ஸ்பெசிபிக்ஸா என்ன படிச்சுட்டு இருந்தாலும் இங்க என்ன ட்ரைனிங் எப்படி போகுது, நம்ம எங்க பிளேஸ் ஆகுறோம் அதை பொறுத்து தான் எல்லாமே. பட் மோர் ஆஃப் கோடிங் அண்ட் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நாலேஜ் இருந்துச்சுன்னா இட் வில் பி பெட்டர். என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்க ஐடி ஜாப்ல? ஃபேஸ் ஆகுறதே ஒரு சேலஞ்ச் தான் ஃபர்ஸ்ட். பிளேஸ்மென்ட்க்கு அப்புறம் அகைன் நம்ம கோர் கிடைக்கிறது இட் இஸ் a பிக் சேலஞ்ச். அப்படி கிடைச்சிச்சுன்னா லக்கு, அப்படி இல்லைன்னா நம்ம அந்த ட்ரைனிங் பீரியட்ல நீங்க என்னதான் இத்தனை வருஷம் படிச்சிருந்தாலும் அந்த ட்ரைனிங் பீரியட்ல என்ன படிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ அது கண்டிப்பா ஒரு சேலஞ்ச். நீங்க ஒர்க் கல்ச்சர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கு மாறும். 2-3 கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கவங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்குமே ஒவ்வொரு டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஆனா நீங்க நல்லா ஏர்ன் பண்ணணும், நல்லா கத்துக்கணும் ஷார்ட் டைம்லனா நீங்க ஸ்டார்ட் அப் மாதிரி கம்பெனிக்கு போனீங்கன்னா கத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய பிக் நேம்ஸ், பிக் எம்என்சிஸ்லாம் இருக்கு. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான லைஃப் கம்மியா தான் இருக்கும். ஐடி வந்து கொஞ்சம் டவுன்ல தான் போய் கொண்டிருக்குது. இப்போ வெளியில் உள்ள அமெரிக்க பொருளாதாரம், அந்த லண்டன் எல்லா இடத்துலையும் பொருளாதார வீழ்ச்சினால இப்போ வந்து கொஞ்சம் டவுனாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ப்ரெஷருக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வேலை கிடைக்குது. ஆனால் இருந்தாலும் கம்பேரிங் பிஃபோர் 5 years முன்னால பார்க்குற அளவுக்கு புதுசாக படிச்சு வரவங்களுக்கு நிறைய பேருக்கு
வேலை கிடைக்கிறது இல்லை அந்த அளவுக்கு. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன்ல போயிட்டு ப்ராஜெக்ட்லாம் நிறைய வர்றதில்ல. அதனால கொஞ்சம் கஷ்டத்துல தான் போயிட்டு இருக்குது ஐடி ஜாப். என்னென்ன சேலஞ்சஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க? சேலஞ்சஸ்னா வேற ஒரு சேலஞ்சஸ்ல பெர்மனண்டா நம்ம ஒர்க் பண்ணா கூட எப்போ ப்ராஜெக்ட் போகும், ப்ராஜெக்ட் போச்சுன்னா அடுத்த ப்ராஜெக்ட் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. ஆனால் கொரோனா காலத்தில் கூட ஐடி வந்து நல்லா பூம் ஆகி நல்லா இருந்துச்சு. ஆனால் கொரோனாவுக்கு அப்புறம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் போனால் அடுத்த ப்ராஜெக்ட்ல நாங்கள் வந்து டேக் ஆகி உள்ள போய் பார்க்கறது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இந்த ஜாபை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் ப்ரோ? அந்த ஜாபை தக்க வைக்கணும்னா நம்ம வந்து வேற ஒன்றும் கிடையாது, புதுசாக நிறைய டெக்னாலஜி வந்து கொண்டு இருக்குது. அந்த டெக்னாலஜி நம்ம படிக்கணும். இப்போ பார்க்க போறதுல இப்போ லினக்ஸ் ஓரியன்டா ஒருத்தர் ஒர்க் பண்றாரு, டேட்டாபேஸ் ஓரியன்டா ஒருத்தர் ஒர்க் பண்றாருன்னா அவங்க வந்து நிறைய கத்துக்கணும்னா டேட்டாபேஸ் மட்டும் இருக்கக்கூடாது, லினக்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணும், டெவாப்ஸ் டூல் நிறைய வந்திருக்குது, பைத்தானு, அதுக்கப்புறம் வந்து ஆன்சிபிள், அதுக்கப்புறம் வந்து நிறைய டூல்ஸ் வந்துருக்கு, கூபர்நெட்டிஸ், ஓப்பன் ஷிஃப்ட், ரெட் ஹேட் ஓப்பன் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி நிறைய டூல்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை நம்ம படிக்கணும். இப்போ ஃபியூச்சர் வந்து நம்ம எல்லாம் ஏஐல தான் போய்கிட்டு இருக்கு. அதனால ஏஐயும் நம்ம படிச்சுக்கிட்டா நல்லது. ஸோ நீங்க ஐடி ஜாப்ல பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றீங்களா அண்ட் ஹாப்பியா இருக்கா உங்க லைஃப்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல வந்து நான் ஒரு காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு இங்க. அதுக்கப்புறம் போக போக நிறைய பீப்புள்ஸ் ஃபேஸ் பண்றேன். பட் இருந்தாலுமே ஈவன் தான் நம்ம ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். டெய்லி டாஸ்க் பண்ணும்போது நம்ம ப்ராப்ளம் இருக்கும். பட் அதை நான் ஓவர் கம் பண்ணிட்டு இப்போ நான் ஹாப்பியா இருக்கேன். லைஃப் ஃபேமிலி சைடும் சரி, கேர்ள் ஃப்ரெண்ட் சைடும் நான் ஹாப்பியா தான் இருக்கேன். ஸோ ரியாலிட்டி ஆஃப் ஐடி ஜாப், ஒர்க் கல்ச்சர் அண்ட் பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு உள்ளுக்குள்ள? அண்ட் நீங்க என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்றீங்க? இப்போ என்னோட கம்பெனின்னு பார்த்தா எனக்கு அவ்வளோவா இது இல்லை. ஆனால் வந்து சில கம்பெனிஸில் பாலிடிக்ஸ்லாம் இருக்குது ப்ரோ. உங்களை வந்து நீங்கள் என்ன தான் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு ரெகக்னிஷன்லாம் கிடைக்காது. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தான் இது பண்ணணும். அதான் அந்த ஹர்டல்ஸ்லாம் எப்படி கிராஸ் பண்ணலாம்? இந்த ஹர்டல்ஸ் கிராஸ் பண்ணோம்னா நம்மளோட இது போல்ட்னஸ் தான் ப்ரோ இருக்குது. நம்ம கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக ஒருத்தங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். மிஸ்கம்யூனிகேட் ஆகக்கூடாது. மிஸ்கம்யூனிகேஷனாலே நிறைய இதுவும் இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ ரியாலிட்டி ஆஃப் ஐடி ஜாப் எப்படி இருக்கு? கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா கிடைச்சிச்சுன்னா முடிஞ்ச அளவு தக்க வச்சு பார்க்கணும். ஏன்னா இப்ப ரொம்ப மோசமா இருக்கு நிலைமை. ஸோ வந்து திடீர்னு பக்கத்துல இருக்கவன் காணாம போயிடுறான். வரைக்கும் இருந்தியா இன்னைக்கு காணோம் அந்த மாதிரி? சத்தியமா அப்படிதான் நடக்குது. எல்லா எம்என்சியா இருக்கட்டும், ப்ராடக்ட் கம்பெனி இருக்கு, எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஸோ வந்து அதான் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லது, செலிப்ரேட் பண்ணுங்க. அதை தக்க வச்சுக்கோங்கன்னு சொல்ல வரீங்க? எனக்கும் அதே கருத்து தான். பட் நீங்க உங்களோட பெஸ்ட் கொடுத்தீங்கன்னா யாரும் உங்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க அவ்வளோ ஈஸியா. இப்போ நிறைய நீங்க சொல்ற மாதிரி நிறைய லே ஆஃப்லாம் நடக்குதுல்ல, டக்கு டக்குன்னு வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் நினைக்கிறீங்க? செஷன்னு சொல்றாங்க, அதுக்கு மேலே எனக்கு தெரியல. ஸ்கில் செட்ஸ் தான் அதுக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு ஒர்க்கை நம்மளால முடிக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கேப்பபிளா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் மேபி லே ஆஃப்லாம் நடக்குது. அந்த ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா உங்களை யாரும் லே ஆஃப் பண்ண போறது இல்லை. அதுக்கான ஸ்டஃப் நம்ம கிட்ட இருந்தா கண்டிப்பா தூக்க மாட்டாங்கல்ல. ஆமாந்தான். ஆனாலும் இப்போ இந்த ரெசெஷன் வந்து எதுக்கு தூக்குறாங்கன்னே கூட தெரிய மாட்டேன் சில கம்பெனிஸ்ல. ஸோ வந்து நான் ஒர்த்து தான். நான் வந்து நல்லா டேரக்டர்ஸே சில கம்பெனில தூக்கியிருக்காங்க. ஸோ சொல்ல முடியாது, லக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நேச்சர் ஆஃப் ஐடி ஜாப்ல வெளியே இருந்து பார்க்கும்போது நிறைய செம்மையா earn பண்றான்டா, ஜாலியா இருக்கான், கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கான், கார் வாங்கியிருக்கான் அப்படின்லாம் நிறைய ஃபீல் பண்றாங்கல்ல. ஸோ உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ நான் பர்சன் ப்ரோ, பர்சன்ஸ் வந்து இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு சிலரும் வந்துட்டு ஜஸ்ட் ஜாப் earn பண்றது எல்லாம் ஓகே தான். பட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பார்ட்டி பண்றது எல்லாருமே அதை வந்து பண்றது இல்ல. எல்லாரும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? எனக்கு இல்ல. ஸோ ரியாலிட்டி ஆஃப் ஐடி ஜாப்ஸ் எப்படி இருக்கு? ஐடி பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா லைக் ஏஐ வந்து எல்லாம் சேஞ்ச் ஆயிரும்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் ஆக சான்சஸ் இல்லை. ஏஐ வந்து ஒரு டூல், வில் கோ த்ரூ வித் தட். லைக் அது கூட தான் போக போகிறோம். ஸோ அதனால ஏஐ லேர்ன் பண்ணலாம். பைத்தானில் டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ் சைடு போகலாம். ஸோ ஏன்னா ஏஐ கூட அடாப்ட் பண்ணி போகிறதுக்கு அது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பைத்தான் லைக் ஆல்வேஸ்னு உங்களுக்கு இருக்கும், ஜாவா. ஸோ அந்த மாதிரி பேசிக்கில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா எது வேணால் நீங்கள் கற்றுக்கலாம். அந்த மாதிரி பேசிக் லாங்குவேஜஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் அப் படிக்கிறவங்க அங்கே படிச்சுட்டு, ஸோ அது கூட நீங்கள் ஏஐயில் டேட்டா இன்ஜினியரிங் போகிறீங்களா, இல்லை அனாலிட்டிக்ஸ் போகிறீங்களா, எம்எல்ல போகிறீங்கன்னா நம்ம கால் எடுத்துக்கலாம். பேஸ்ட் ஆன் த உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறத வச்சும், ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோல் ஓரியன்டாக ட்ராவல் பண்ணலாம். பட் பேசிக்கில் நீங்கள் ஃபஸ்ட் பைத்தான் ஜாவாவில் பேசிக் லெவலில் நீங்கள் ஐடி ஜாப்ல என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்றீங்க? நிறைய பேர் என்ன திங்க் பண்றாங்கன்னா, லைக் உள்ள போயிட்டா நிறைய earn பண்ணலாம், லைக் ஜாலியா இருக்கலாம், ஸோ நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செக்யூர்ட் அண்ட் சேஃப் லைஃப் இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் வெளியே இருந்து ஃபீல் பண்றாங்க. நீங்க என்ன பாக்குறீங்க? லாங் டேர்மில் உங்களுக்கு ஆஃபீஸாக இருக்காது. ஸோ அதான் ஃபேக்ட். பட் ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் எவ்வளோ உங்கள் அப்ஸ்கில் பண்ணுறீங்கிறதா மேட்டர்ஸ். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் .NET இருந்தேன், அங்கேருந்து பைத்தான் மூவ் பண்ணோம், அங்கேருந்து டேட்டா இன்ஜினியரிங் மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து உங்களை அப்ஸ்கேல் பண்ணிட்டு மூவ் பண்ணது அரௌண்ட் 14 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ
ஸோ நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான் சிம்பிள். எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அது லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு ப்ரோ? ஐடி ஃபீல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? சேஞ்சஸ் இருக்கு. நான் முன்ன இருந்ததோட இப்போ வந்து நல்லா கிராஜுவலா சேஞ்சஸ் இருக்கு. சஜஷன் கேட்டிங்கன்னா ஐடி ஃபீல்டு ஓகே தான். பட் ஆனால் என்னன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ வீக்கெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வீக்கெண்ட்ஸும் சம்டைம்ஸ் இருக்கும், ஒர்க் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஸோ அது நம்ம வந்து நம்மளோட மைண்ட் செட் எல்லாமே பொறுத்து தான் அது. ஸோ ரியாலிட்டி ஆஃப் ஐடி ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அண்ட் எப்படி லைஃப் போயிட்டு இருக்கு? ரியாலிட்டி பொறுத்தளவு எப்பயும் போலதான். லைக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. லைக் வெளியேந்து பார்க்கும்போது நல்லா ஜாலியா இருக்கும். ஆனா உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எல்லாத்துக்கும் என்னென்ன. அந்த வீக்கெண்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றோம், அவ்வளவுதான். என்ன மாதிரி அடல்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்றீங்க? என்ன கஷ்டங்கள்லாம் இருக்கு ப்ரோ ஐடி ஜாப்ல? ஃபேஸ் பண்றது பொறுத்தளவு இப்போதைக்கு ஃப்ரெஷர்ஸ் வந்து லைக் கோடிங் தான் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே ஏஐ பேஸ் பண்ணி போறதுனால எல்லாருமே அந்த இதை பத்தி நிறைய கத்துக்கிறோம். அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி சைட்ல போகும்போது நல்ல ஸ்கோப் இருக்கும். அந்த மாதிரி ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, உள்ள வந்துட்டா நிறைய ஏர்ன் பண்ணலாம், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல ஏர்ன் பண்ணலாம், ரொம்ப லைக் ஜாலியா லக்ஸுரியான லைஃப், பீஸ்ஃபுல்லா அப்படியே கேர்ள் ஃப்ரெண்டு, ஐடி ஜாப் அப்படியே பாஷா போயிட்டு அப்படியே வரது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்களே. நீங்க என்ன இதை பத்தி நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லைங்க. இந்த சில இன்டர்ன் பசங்களாம் ரொம்ப ஜாலியா வருவாங்க, அடுத்து நம்ம ஃபுல் டைம் ஆயிடுவோம் அப்படின்ட்டுன்னு. ஆனா வந்துட்டு ஃபுல் டைம் ஆனதான் தெரியும். நீங்க இன்டர்னா இருக்கும்போது ஓகே அந்த ஒரு டைம் ஷிஃப்ட் அவ்வளவுதான் இருக்கும். ஸோ நீங்க ஃபுல் டைம் ஆயிட்டீங்கன்னா நம்ம இன்டர்ன்ஷிப்ஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். லைக் நீங்க 8 hours தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு வருவீங்க, அது 9 ஆகலாம் 10 ஆகலாம். சில பேர் நைட்டோட நைட்டா வேலை பார்ப்பாங்க 2 மணி வரைக்கும்லாம். எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்க ப்ரோ ஐடி ஜாப்ல? இல்லை ஆக்சுவலாக ப்ரோ நம்மளுக்கு கொடுத்த வேலையை மட்டும் நம்ம பார்த்தா அது ஸ்ட்ரெஸ் இல்லை. நான் இது வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓவரா நெக்ஸ்ட் இதையும் கொடுங்க நான் பண்ணுறேன்னு சொல்லி எடுக்கும்போது தான் ப்ராப்ளம் வரும். உங்களோட ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லை. மார்னிங் 9 to 5 அவ்வளோதான். ஸோ லைக் ஏர்னிங்ஸ்லாம் எப்படி ப்ரோ? லைக் ஓகேவா உங்களுக்கு? எப்படி Tier 1 காலேஜா இருந்துச்சுன்னா சூப்பர் ஏர்னிங்ஸ் போதுமான அளவுக்கு வருது. பட் இன்னும் நிறைய காசு வந்தா யார் வேணா சொல்ல போறோம். வாட் இஸ் தி பிக்கெஸ்ட் சேலஞ்ச் யூ ஃபேஸ் இன் திஸ் ஃபீல்ட்? என்ன ஒரு பெரிய சேலஞ்ச் ஃபேஸ் பண்றீங்க? ஃப்ரெஷராக உள்ளே போகிறது அது ரொம்ப பிக்கஸ்ட் சேலஞ்ச். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போயிடலாம். பட் இந்த ஆப்டிடியூடு, டெக்னிக்கல் 1, டெக்னிக்கல் 2, HR எல்லாத்தையும் நீங்கள் டேக்கிள் பண்ணிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தால் ஈஸியாக இருக்கும்ல? ஷோர், கண்டிப்பாக.